ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அவேர்னஸ் கிறிஸ்டின் ப்ரோக்ராம் மூலியமாக, இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த லென்த் நாட்களிலே இயேசு கிறிஸ்து பேசின 7வது வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். லூக்கா இன்னைக்கு 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவன் இந்த காரியத்தை ஆண்டவர் அருமையாக அந்த சிலுவையில கடைசி வார்த்தையாக அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இன்னைக்கு பாருங்களேன், இந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இல்லைங்களா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு டிஎல் மூடி சொல்லுகிறார், ஐ எம் கோயிங் டு ஹெவன் அப்படின்னு சொல்லி, நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி டிஎல் மூடி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் கடைசியாக நாம் பரலோகத்தை போய் சேர வேண்டும். பில்லிகிராம் இப்படியாக சொல்லுகிறார். அவருடைய பாட்டி, பில்லிகிராமுடைய பாட்டி சொல்லுகிறார்கள், சாவறதுக்கு முன்பாக இயேசுவை நான் தரிசனமாக பார்க்கிறேன், அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய வீட்டுக்கார பார்க்கிறேன், இல்லைங்களா, பரலோகம் எனக்கு தெரிகிறது. அந்த நிச்சயத்தோட இன்னைக்கு பில்லிகிராமுடைய பாட்டி, இல்லைங்களா, அனுபவிக்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுதான் இயேசு சொன்னார், பிதாவே, உன் கரத்துல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பத்திரமாய் அவருடைய ஆவியை, அவருடைய ஜீவனை, இல்லைங்களா, பிதாவினுடைய கரத்துல அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல 3 காரியத்தை நான் சொல்லி புரிய வைக்கிறேன். முதலாவது, it was a life of communion with God. முதலாவது பார்க்கிறோம், தேவனோட ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம். பிதாவே, உன்னுடைய கரத்துல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ற அந்த வார்த்தை நம்ம தியானம் பண்ணி பார்க்கும்போது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, தேவனோட நம்ம வாழ்க்கை, தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். we should have a communion with God என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? fellowship with God in his death. இல்லைங்களா? அவருடைய மரணத்துல நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பிதாவை நோக்கி சத்தமிட்டு சொல்லுகிறார், பிதாவே, உன் கரத்துல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்படி என்று சொன்னால் சத்ருக்கள், இல்லைங்களா, இல்லையா, இயேசுவுக்கு விரோதமா இருந்த எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் that, இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல, தேவனிடத்துல ஒரு கம்யூனியன் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால இந்த இடத்துல we should have a fellowship. fellowship அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல். பாருங்களேன், இங்க இந்த 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 இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் இருந்தது. அவரோட பிதாவோட, தேவனோட ஐக்கியமா இருந்ததுனால அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் ஒபீடியன்ஸை காட்டக்கூடியதாக இருக்கிறது, கீழ்ப்படிதலை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், இல்லைங்களா, அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அது தேவனுடைய வார்த்தையாக இன்னைக்கு அவர் சத்தமிட்டு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். இட் ஷோஸ் த கம்யூனியன் வித் காட். நீயும் நானும் ஆண்டவரோட, இல்லைங்களா, நல்ல ஃபெலோஷிப், ஐக்கியம் இருக்கிறதா, இல்லைங்களா, ஐக்கியம் இருக்குதா, இல்லைங்களா, ஆண்டவரோட நம்ம இணைந்து இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். 2வதாக இங்க பார்க்கிறோம், இல்லைங்களா, இந்த பிதாவே, உன்னுடைய கரத்துல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ற காரியத்துக்கு 2வது காரியம் நம்ம தியானம் பண்ணும்போது, it was a pattern for service. இல்லைங்களா? சேவை செய்வதற்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய எதிர்த்து காட்டுகிறதாக இருக்கிறது. இல்லையா? எனக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பேட்டர்னாக நமக்கு தந்திருக்கிறார், எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இல்லைங்களா? அந்த கமிட்மெண்ட் டு ஃபாதர், பாருங்களேன், பிதாவுக்கு அவர் அர்ப்பணித்து இருந்தார் என்று சொல்லி அந்த கமிட்மெண்ட் ஃபார் த சேவை, இல்லையா, அந்த சர்வீஸ்க்காக இயேசு கிறிஸ்து கமிட்டடா இருந்தார் பிதாவுக்கு என்பதை பார்க்கிறோம். ஒரு நாள் மதர் தெரேசா, இல்லைங்களா, அவர்கள், இல்லைங்களா, பினோக்ஸ் என்று சொல்லக்கூடிய யுஎஸ்ஏல ஒரு இடத்துக்கு அவர்கள் சந்திக்க போகும்போது அங்க கேட்டார்களாம், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி மதர் தெரேசாவை. ஒருவேளை இவங்க ஃபண்ட் எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லி நினைத்தார்களாம். ஆனால் மதர் தெரேசா சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இல்லைங்களா, அன்பில்லாத ஜனங்களை எனக்கு தாங்கள், அப்போது அன்பு என்றால் என்னன்றத அந்த ஜனங்களுக்கு நான் கற்று தருவேன் என்று சொல்லி
இன்னைக்கு அவர் ஒரு உதாரணமாக சொன்னதை பார்க்கிறோம். சேவை, மதர் திரேசாவை போல நல்ல சேவை செய்தவர்கள் வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, இல்லைங்களா? சிலுவையில ஆண்டவர் அந்த கடைசி வார்த்தை, பிதாவே உன் கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் அது எதை காமிக்குதுன்னு சொன்னால், இல்லைங்களா, ஒரு சேவையை காமிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவுக்கு அவர் செய்த சேவை, நீயும் நானும் சேவை செய்ய வேண்டும், இல்லைங்களா? அதுதான் நம்முடைய பியூரிட்டி. ஒரு காரியம் இந்த உலகத்தில் நமக்கு எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சேவை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு சேவை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? ஆண்டவர், இல்லைங்களா, அந்த அந்த சேவையை, இல்லைங்களா, அர்ப்பணிப்போடு நம்ம செய்ய வேண்டும். சிலுவையில இயேசு பிதா சொன்ன அத்தனை காரியத்தையும் ஒரு சேவையாக எடுத்து அவர் கமிட்மெண்டோட, இல்லைங்களா, அதை செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அந்த சேவையை போல நாமளும் சேவை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? மூணாவது பாயிண்டாக இந்த இடத்துல பிதாவே உன் கரத்துல என் ஆவியை ஒப்புவித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தியானம் பண்ணும்போது மூன்றாவது காரியம், இட் வாஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கமிட்மெண்ட் என்று சொல்லிங்களா, அர்ப்பணிப்பு, இல்லைங்களா? பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்போடு இருந்தார், கமிட்மெண்டோடு இருந்தார் என்பதை இந்த காரியங்கள், இந்த 7வது வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறாக இருக்கிறது. நீயும் நானும் ஆண்டவருக்கு கமிட்மெண்டோடு இருக்கிறோமா? அர்ப்பணிப்போட நாம் ஆண்டவருக்கு இருக்கிறோமா? அதுதான் இந்த 7வது வார்த்தை எடுத்து காட்டுகிறது, இல்லைங்களா? கமிட்மெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? பரலோகம், இல்லைங்களா, ஒரு வாசலாக இருக்கிறது, இல்லைங்களா? இந்த பூமியில நம்ம இருக்கும் போது பரலோகத்தின் வாசலுக்குள்ள நுழைய போகிறோம். அந்த கமிட்மெண்டோட நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு கூட்ட ஜனம் ஒரு பெரிய, இல்லைங்களா, மாடி மேல, இல்லைங்களா, ஒரு 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 100, இல்லைங்களா, அடுக்கு மாடி மேல அந்த லிப்ட்ல போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்களாம், இல்லைங்களா, அந்த கைடை பார்த்து, இல்லைங்களா, பிரதர், ஒருவேளை இந்த லிஃப்ட் உடைஞ்சிச்சுன்னா நம்ம கீழே விழுவோமா இல்லை மேலே போவோமா என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த கைடு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இல்லைங்களா, அது கீழேயும் போவாது மேலேயும் போவாது, இல்லைங்களா, நீங்கள் எப்படி, இல்லைங்களா, ஆண்டவருக்கு கமிட் பண்ணுகிறீர்களோ, நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு, இல்லைங்களா, ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி கமிட்மெண்டா இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் மேலே போவீங்களா கீழே போவீங்களா என்பதை முடிவாகும் என்று சொல்லி இந்த இடத்துல அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையில பிரியமானவர்களே, இன்னைக்கு வெளிப்படுத்தினர் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இல்லைங்களா, இன்னைக்கு எல்லாம் கடந்த காரியமெல்லாம் கடந்து போனது. அந்த பரலோகத்துக்குள்ள நுழையும் போது நம்ம கண்ணீர்கள் துடைக்கப்படும். பசி இல்லாத ஒரு இடம், இல்லைங்களா, நோயில்லாத ஒரு இடம், நிம்மதியான ஒரு இடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆகையால அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி மச் நீடட். இதுல 7வது வார்த்தை இயேசு சொல்லும் போது, இல்லைங்களா, நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுகிறாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்காக நம்ம அர்ப்பணித்து வாழும் போது, இல்லைங்களா, இந்த உலகத்துல நம்ம கமிட் பண்றோம். ஒருவேளை ஐயோ பிரச்சனைகள் தாசி ஆயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள். ஐயோ இந்த தோல்வி வந்துடுச்சு, அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் தெரியலையா? ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய கரத்துல நீங்க கமிட் பண்ணி ஒப்பு கொடுங்கள். என்னால் இது முடியல, இந்த கஷ்டம் என்னால தீர முடியல, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த குழப்பத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளியே வர முடியல அப்படி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லைங்களா, கவலைப்படாதீங்க. இந்த 7வது வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதல். அந்த காரியத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள், அவர் பார்த்துக்குவார். இதா இதான் செய்தார். அந்த கமிட்மெண்ட்டை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் எல்லா விதத்திலையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால இந்த கடைசி வார்த்தை வெற்றின் ஒரு வார்த்தையாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பயந்துடாதீங்க. இந்த உலகத்துல ஆண்டவருடைய கரம் நமக்காக எப்பவுமே இருக்கிறது. பத்திரமாய் ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இந்த உலகத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? என்ன செய்வது தெரியாமல், இல்லைங்களா, இல்லையா, சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா?
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, த குட் நியூஸ் ஃபார் யூ. என்னன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கமிட் பண்ணி என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த 7வது வார்த்தை. இல்லைங்களா? பிதாவே உன் கரத்துல என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் சொன்னா, அந்த கமிட்மெண்ட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லைங்களா? இந்த கமிட்மெண்ட் தான் நமக்கு தேவை வாழ்க்கையில. கமிட்மெண்ட்டோடு நம்ம இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கணும். என்னன்னு, ஆண்டவரே உன்னுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்கள், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த 7வது வார்த்தை உங்களை தேற்றட்டும், ஆற்றட்டும், பலப்படுத்தட்டும். இல்லைங்களா? விஷ் யூ a very good Friday and a happy Easter. God bless you.